ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளின் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் உபாகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 11வது வசனம். கர்த்தாவே, அவன் சம்பத்தை ஆசிர்வதித்து அவன் கை கிரியைகளின் மேல் பிரியமாயிரும். அவனை பகைத்து அவனுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் திரும்ப எழுந்திராதபடி அவர்களுடைய இடுப்புகளை நொறுக்கிவிடும் என்று மோசே லேவியை பார்த்து சொல்லி ஆசிர்வதித்த வார்த்தை. ஏன் மோசே லேவி கோத்திரத்தாரை ஆசிர்வதிக்கும்படி சொல்லுகிறார் என்றால், பரிசுத்த ஆசாரிய ஊழியத்தை செய்யும்படியாக லேவி கோத்திரத்தார் தங்களை அர்ப்பணித்து கொண்டதினால். தீனாள் விஷயத்தில் சிமியோனும் லேவியும் கோபம் கொண்டு சீகேமையும் அந்த ஊர் மக்களையும் மிருகங்களையும் கொன்று குவித்த போது யாக்கோபு அவர்கள் மேல் கோபமாக இருந்து சாபத்தை கூறினாலும், மோசே சீனாய் மலையில் சென்று கர்த்தருடைய நியாயப்பிரமாணங்களை பெற்று வரும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக செயல்பட்டு விக்கிரக ஆராதனை செய்து விபச்சார வேசித்தன கிரியைகளில் ஈடுபட்ட போது மோசே கோபம் அடைந்தவனாய் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு வந்த 2 கற்பலகைகளை கீழே போட்டு உடைத்து கர்த்தர் பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார் என்று கேட்டபொழுது லேவியின் புத்திரர் கர்த்தர் பக்கம் எழுந்து நின்றார்கள். அந்த விக்கிரக ஆராதனைகளை ஈடுபட்ட ஒவ்வொருவரையும் கொல்லும்படி சொன்னபோது மனம் கலங்காமல், தங்களுடைய தாய் தகப்பன் என்று பாராமல் சகோதர சகோதரிகள் என்றும் பாராதபடி தவறு செய்த ஒவ்வொருவரையும் தேவ வைராக்கியத்தினால் நிறைந்தவர்களாய் தேவனுடைய வார்த்தையின்படி கொன்று போட்டதுனால யாக்கோபுடைய சாபம் முறிக்கப்பட்டு தேவனுடைய ஊழியக்காரர்களாக, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக, அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக, ஆசாரிய ஊழியத்தை செய்ய கர்த்தராலே தெரிந்து கொள்ளப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டார்கள். சீத்திம் பள்ளத்தாக்கிலே இஸ்ரவேல் மக்கள் மோவாபிய பெண்களோடு வேசித்தனம் பண்ணின போது எலியேசரின் மகன் பினேகாஸ் பக்தி வைராக்கியம் நிறைந்தவனாய் வேசித்தனம் பண்ணினவர்களை ஈட்டியினாலே குத்தி தேவனுடைய கோபத்தை ஆற்றி வாதை நிற்கும்படி செய்தான். இப்படி கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டி தேவனுக்கென்று தங்களை அர்ப்பணித்ததுனால தேவ சமூகத்தில் நின்று ஊழியம் செய்யும்படி இஸ்ரவேல் மக்களுக்கு தேவனுடைய நியாயங்களையும் பிரமாணங்களையும் போதித்து தேவ சன்னிதானத்திலே தூப வர்க்கத்தையும் பலிபீடத்தின் மேல் சர்வாங்க தகன பலிகளையும் இடும்படியாக தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டு நியமிக்கப்பட்டார்கள். அதனால தான் அவர்களுடைய சம்பத்தை ஆசிர்வதித்து கையின் கிரியைகளின் மேல் பிரியமாயிருந்து அவைகளை வாய்க்க பண்ணி அவர்களுக்கு எதிராக செயல்படுபவர்களை கர்த்தர் அழித்து போடும்படி இங்கு மோசே லேவி கோத்திரத்தாரை ஆசிர்வதிக்கிறார். லேவி புத்திரர்களைப் போல நாமும் தேவனுடைய கோபத்தை ஆற்றுகிறவர்களாக, சத்தியத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவர்களாக, பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக காணப்படுகிறோமா என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, லேவியின் மேல் இருந்த சாபம் நீங்கும்படியாக அவர்கள் செயல்பட்டு தேவனுக்காக பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாக, தேவனுடைய ஊழியக்காரர்களாக மாறினது போல நாங்களும் செயல்படவும், வேதத்தை வாசித்து தியானித்து அதன்படி நடக்கவும், அதை மற்றவர்களுக்கும் போதிக்கவும், நன்றியறிதல் உள்ளவர்களாக செயல்படவும், எல்லாவற்றிலும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உம்மை ஆராதிக்கிறவர்களாக காணப்படத்தக்கதாக அர்ப்பணித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.